ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் Culinary யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான கம்பு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். நான் 2 கப் கம்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது போக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா ஈரப்பதமாக இருக்க மாதிரி மட்டும் பிசைஞ்சிக்கிட்டா போதும். ஈரமாக இருந்து வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை பிசைஞ்சாச்சு. இது போல இட்லி பாத்திரத்தில் மாற்றி நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு துணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுத்தமான கிளாத்து இட்லி துணி. இப்போ மாவை ஆட் பண்ணி 20 to 30 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கலாம். முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இது சூடா இருக்கும் போதே ஒரு பவுல்ல மாத்திட்டு இப்ப இதோட 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரையும் இதோட சேர்த்து சாப்பிடலாம். சால்ட் தேவையான அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்பதான் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் இந்தியன் Culinary யூடியூப் சேனல்.